Hello lovely brothers and sister, welcome to the video. இந்த வீடியோவில் ஃபோன்பேவில் யூபிஐ பின் இருக்குங்க. அது உங்களுக்கு மறந்துடுச்சுங்களா? மறந்தாலும் பரவாயில்ல, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணோம்னால் அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க. இது மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்களா. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை பேலன்ஸ் செக் பண்ணாலும் சரி, இந்த யூபிஐ பின் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஃபோன்பேக்கு இல்லை ஜிபேக்கு எதுக்காக இருந்தாலுமே இந்த ஃபோன்பேவில் பின் மறந்துச்சுன்னா எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குங்க. ஆமாங்க, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்த ஏடிஎம் கார்டில் இருக்குங்க. இல்லை நான் ஏடிஎம் கார்டு தான் பின் போட்டிருக்கேன். ஒரே ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன், அதனால் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு பின் மறந்துச்சோ அதை நீங்கள் எடுத்துங்க. இது ரெண்டு விதமாக இருக்குது, ரீசெட் இருக்குது, சேஞ்சுன்னு இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ரீசெட் பண்ணோன்னா ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆமாங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா ரீசெட் கொடுத்துங்க. இல்லை எனக்கு பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துங்க. நான் இப்போ எனக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்ற வீடியோ எடுத்துக்கிறேன், அதனால் ரீசெட் கொடுத்துக்கிறேன். ரீசெட் கொடுத்தோன்னே உங்கள் ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை கொடுக்க சொல்லுது. ஆமாங்க, நீங்கள் இப்போ லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஏடிஎம் கார்டோட டீட்டெயிலை கொடுங்க. 16 நம்பரில் லாஸ்ட் 6 நம்பருமே, அப்புறம் வேலிடிட்டி டேட்டு அந்த ஏடிஎம் கார்ட்லேயே இருக்குங்க. அது எந்த மந்த் முடியுது, எந்த வருஷம் முடியுதுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டையும் கொடுத்து போட்டு கீழே பாருங்கள் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கு ரெண்டையும் கொடுத்து போட்டு இந்த ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா வெரிஃபை பண்ணுறதுக்கு வருங்க. ஆமாங்க, ஓடிபி அனுப்புவாங்க. உங்கள் பேங்க்லேருந்து லிங்க் பண்ணி வச்ச மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. அது வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கு. அப்போ நீங்கள் டிக் ஐக்கான் மட்டும் கொடுத்தா போதும், அதை கொடுத்தா போதுங்க. அடுத்து பாருங்கள், உங்கள் 4 டிஜிட்டில் ஒரு பின் போட சொல்லியிருக்கு. ஆமாங்க, நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு நியூ பின்னை கொடுக்க வேண்டியதாங்க. நீங்கள் நியூ பின் 4 கொடுத்துக்க வேண்டியதா. கொடுத்து போட்டு அந்த ஷோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் பரவாயில்ல, இல்லை நோட் பண்ணி வச்சாலும் பரவாயில்லைங்க. அந்த நான் என்டர் பண்ணிவிட்டேன். கீழே பாருங்கள், ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு கருணை ஐக்கானாட்டம் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பின் என்ன ஓட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சிரு. அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ நான் டிக் ஐக்கான கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே அடுத்து மறுபடியும் ரீஎன்டர் பண்ண சொல்லுதுங்க. நீங்கள் கொடுத்த 4 டிஜிட் நம்பரை மறுபடியும் நீங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு மார்க் கொடுத்தாலும் 2 டைம் ஒரே மார்க் கொடுக்குறது தான் இந்த 2 டைம் கேட்குறாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. நீங்கள் அதனால் 2 டைம் கொடுத்து போட்டு அந்த டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகி உங்கள் ரீசெட் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருங்க. நீங்கள் இந்த வேவில் தான் ஃபோன்பேயில் உங்கள் பின் நம்பர் மறந்து போச்சுன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியுங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு ப்ளூ கலர் மார்க் வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் பேக் வந்துட்டு நான் பேலன்ஸ் செக் பண்ணி உங்களுக்கு ஷோகா காட்டுறேன். சரிங்களா. இப்போ செக் பேலன்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த பேங்க் தான் மாற்றினா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ என்டர் 4 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்கு. இப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் ஈஸியாக தெரியும். இப்போ நான் அது என்டர் பண்ணி உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் இந்த வேவில் தான் நீங்கள் ஃபோன்பேவில் பின் மறந்து வச்சுன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க நம்ம சேனலில். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு நோட்டீஸ் வருங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு, அப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு. சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.